வணக்கம், இது கல்லூரி வாசல். நாளை 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் மாணவர்களின் மனநிலை மற்றும் பெற்றோர்கள் மாணவர்களை எப்படி கையாள வேண்டும், எடுக்கப்படும் மதிப்பெண்களுக்கு தகுந்தவாறு என்ன படிப்பு படிக்கலாம் என்பது குறித்து இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. வணக்கம் சார். சார், நாளைக்கு 12th ரிசல்ட்ஸ் வெளியாக இருக்கக்கூடிய இந்த நிலையில ஸ்டூடெண்ட்ஸினுடைய மனநிலை எவ்வளவுதான் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த நிலையில் பெற்றோர்கள் அவங்களை எப்படி கையாளணும்? ஒரு மழலையர் பிரிவுல ஒரு குழந்தை சேர்ந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் முடித்திருந்தால் அது 14 ஆண்டு வகுப்பு. 1ஆம் வகுப்புல சேர்ந்து 12ஆம் முடிச்சிருந்தா 12 ஆண்டுகளுடைய ஒட்டுமொத்த படிப்பினுடைய விளைவுதான் நாளைக்கு அவங்க எதிர்கொள்ளக்கூடிய தேர்வு. இது பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக எதிர்கொள்ளணும். எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பு என்பது அமையல. பல அரசு பள்ளிகள்ல பார்த்தீங்கன்னா போதுமான அளவு ஆசிரியர்கள் இல்லாமல் கூட படித்திருக்கிறாங்க. தனியார் பள்ளிகள்ல எல்லா பள்ளிகளிலும் ஒரே மாதிரி சீரான வாய்ப்புகள்ன்றது கிடையாது. எனவே 24 மணி நேரமும் புத்தகத்தையே பார்த்த பையனும் உண்டு. அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை கஷ்டத்துல பங்கேற்று கொண்டு படித்த மாணவர்களும் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது பெற்றோர்கள் என் பிள்ளையால் எவ்வளவு முடியுமோ அதை முடிச்சிருக்கான், என் பிள்ளைக்கு என்ன மார்க் அவன் எழுதியிருக்கானோ அது கிடைச்சிருக்கான், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளணும். மதிப்பெண்ணே குறைந்து விட்டது, தேர்ச்சி பெறலன்னு சொன்னா உடனடியாக ஸ்பெஷல் சப்ளிமெண்டரி எக்ஸாம் இருக்கு, ஜூலையில் எழுத போறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு வருடம் வீணாக போவதே கிடையாது. எவ்வளவு குறைந்த மதிப்பெண்ணில் ஒரு குழந்தை தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அவனுக்கு உண்டான மேல் படிப்பு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு துறை இல்ல, பல துறைகள் இருக்கு. எனவே எதையுமே தோல்வி என்று நினைக்காமல் கிடைத்ததை ஏற்றுக்கொண்டு கிடைக்க வேண்டியதற்கு போராடக்கூடிய மனநிலையில் தான் பெற்றோர்கள் இருக்க வேண்டும். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து விஜய். வணக்கம் விஜய், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ சார், நான் இப்ப +2 எழுதுறேன் சார். இப்போ நெக்ஸ்ட் அடுத்து இது பண்ணலாம். தொடர்ந்து சொல்லுங்க விஜய். அதான் சார், மார்க் கம்மியாச்சா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் சார். எனக்கு பயோமெடிக்கல் டெக்னாலஜி இன்ஜினியரிங் இது இருக்கு, அது எடுக்காம இல்ல ஏதாவது மார்க் கம்மியாச்சுன்னா அதை ட்ரை பண்ணலாமான்னு. கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு +2ல எவ்வளவு மார்க் வாங்குறீங்கன்னு நாளைக்கு பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பட்டப்படிப்பு இருக்கு, பிரைவேட் காலேஜில் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜில் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. பட்டப்படிப்புகள்ல பேசிக் சயின்சஸ் இருக்கு. உங்களுக்கு இன்ஜினியரிங் டாக்டர் அப்படிதான் கிடையாது. அது இல்லாம பாராமெடிக்கல் கோர்சஸ் நிறைய இருக்கு. அது இல்லாம பாலிடெக்னிக் இருக்கு, ஐடிஐ இருக்கு. எப்படி உங்களுடைய தேவைக்கு தகுந்தாற் போல, வசதிக்கு தகுந்தாற் போல உடனடியாக நீங்க வேலைக்கு போறீங்களா, தொடர்ந்து படிக்க போறீங்களா, வேலைக்கு போயிட்டே படிக்க போறீங்களா, இப்படி எல்லாம் பல விஷயங்கள் உங்கள் முன்னாடி இருந்தா அத்தனைக்குமே தீர்வு இருக்கக்கூடிய வகையில பல வகையான வாய்ப்புகள் இருக்கு. அதனால மதிப்பெண்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். திறந்த மனதோட நாளைக்கு மதிப்பெண் அவங்க எதிர்கொள்ளட்டும். வரக்கூடிய மதிப்பெண்ணுக்கு தகுந்தாற் போல நாம் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாம். சார், இப்போ நாளைக்கு மதிப்பெண் அதிகமா வருது கம்மியா வருது அப்படிங்கிறது 2வது பட்சம். ஒரு சிலர் பணம் இருக்கு, நாங்க எங்களால இன்னும் கட்டி படிக்க வைக்க முடியும் அப்படின்னு காலேஜஸ்ல ஒரு 750 மார்க் இல்ல 800 மார்க் எடுத்துக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஜினியரிங் கொண்டு போய் நான் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கட்டி கேபிடேஷன் கட்டி படிக்க வச்சிடறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் என் பையனை இன்ஜினியரிங்ல சேர்த்து விட்டுருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம். கண்டிப்பாக நாளைய உலகம் என்பது தெர்மோடைனமிக்ஸ்லயும் நானோலயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தெர்மோடைனமிக்ஸ்லயோ நானோலயோ நீங்க மாஸ்டர் ஆகணும்னா நீங்க இன்ஜினியர் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. பேசிக் சயின்சஸ் இருக்கு. பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி பேசிக் சயின்சஸ் நீங்க படிச்சீங்கன்னா, அதே மாதிரி பிஎஸ்சி பயாலஜி இருக்கு, ஜுவாலஜி, பாட்டனின்னு இருக்கு. இந்த மாதிரி பேசிக் சயின்ஸ் அடிப்படையான அறிவியலை நீங்கள் பட்டப்படிப்பில் படித்தால் அதிலிருந்து வேற எங்க வேணாலும் போகலாம். அது இல்லாமல் பொருளாதாரம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது. இதை படிச்சுட்டு மானுடவியல் இருக்கு. எம்ஏ படிக்கும்போது எம்ஏல ஆந்த்ரோபாலஜி இருக்கு, அது ஒரு மிக முக்கியமான ஒரு துறை. பொருளாதாரத்தில் அதே மாதிரி உயர்கல்வி இருக்கு, இலக்கியத்தில் இருக்கு, ஜேர்னலிசம் இருக்கு, இன்னும் எத்தனையோ பிரிவுகள்ல வாய்ப்பு இருக்கும் போது எல்லோருமே இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது. உண்மையிலேயே தனியார் பொறியியல் கல்லூரிகளிலிருந்து வெளிவரக்கூடியவர்கள் யாருமே பொறிஞர்களாக வெளிவரல, இன்ஜினியரா வரல. இன்ஜினியர் சொல்றவன் ஒரு உருவாக்குவது. இவர்களுக்கு உருவாக்கணும்னா விவாதம் இருக்கணும், பேசணும், ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்வதற்கோ விவாதத்திற்கோ எதுக்குமே இடம் இல்லாமல் வெறும் கொடுக்கப்பட்ட தாள்களை மட்டுமே மனப்பாடம் செய்து அதுல ஸ்கோர் 8 பாயிண்டா 9 பாயிண்டா என்று பார்ப்பதற்கு பேர் இன்ஜினியரே அல்ல.
எனவே உங்க பிள்ளைக்கு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருக்கு, அவருக்கு ஒரு ஆப்டிடியூட் இருக்கு, அவருக்கு மதிப்பெண் இருக்கு, அவருக்கு இயல்பாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்குதுன்னா ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லை என்றால் பிள்ளைகள் மீது திணிக்காமல் அவர்கள் எந்த பிரிவை ஆசைப்படுகிறார்களோ அந்த பிரிவில் அவங்க படிப்பை தொடர்வதற்கு அனுமதிப்பதுதான் நியாயமா இருக்கும். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன விரும்புறாங்களோ அதை படிக்க வைக்கணும் அப்படின்றது மாதிரி சொல்றீங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் என்கிட்ட பணம் இருக்கு, நான் என் பையனும் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு ஆசைப்படுறான், என்கிட்டயும் கேபிடேஷன் கட்டுற அளவுக்கு பணம் இருக்கு, நான் ஒரு 7 லட்சம் ரூபாய் கேபிடேஷன் கட்டி நான் படிக்க வச்சிடறேன் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் அந்த காலேஜ்ல போய் எந்த அளவுக்கு கஷ்டப்படும்? ஏன்னா நான் 12th என்னால கரெக்டா படிச்சு 700 மார்க் தான் எடுக்க முடியுது அப்படின்னா இதை விட ஹையர் சிலபஸ் அது. அப்ப அங்க போறப்ப இன்னுமே கஷ்டமா தான் இருக்கும். படிப்புக்கும் பணத்துக்கும் தொடர்பே கிடையாது. வறுமையில உழன்று கொண்டு 20 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய தெரு விளக்குல அதன் கீழே உட்கார்ந்து படித்து சாதனை படைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த விதமான வாய்ப்பு வசதி இல்லாத கல்லூரிகள்ல படித்து பிற்காலத்துல மிகப்பெரிய முனைவர் பட்டத்துக்கு ஆய்வு செய்தவர்களா இருக்கிறாங்க. அதனால பணம் இருக்குன்றதுனால ஒருத்தர் இன்ஜினியர் ஆக முடியாது, பணம் இருக்குன்றதுனால ஒருத்தர் டாக்டர் ஆக முடியாது. அப்படி திணிக்கும் பொழுது முழு அளவு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்ஜினியர் ஆகிறதோ டாக்டர் ஆகிறதுக்கோ மூளை உழைப்பும் தேவை, உடல் உழைப்பும் தேவை, ஆர்வம் தேவை. இது மூன்றும் இருக்கக்கூடியவர்களால் தான் அதில் வெற்றி பெற முடியுமே தவிர வெறும் பணத்தால் இந்த பட்டத்தை வாங்குவதனால் இந்த சமூகத்திற்கோ இல்ல அவர்களுக்கே கூட பயனற்றதாக தான் போகும். நான் போய் அந்த காலேஜ்ல நான் என்னதான் கேபிடேஷன் கட்டி படிக்க போனாலும் எனக்கு அங்க இருக்கிற சிலபஸ் நான் புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப திணற வேண்டியதா இருக்கும். புரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லாமல் கூட போகும். எனக்கு ஆர்வமே இல்லாத போது நான் என்ன படிப்பேன் என்ற கேள்வி இருக்கிறது. என் பணத்தை வைத்தே கூட நான் மதிப்பெண் பெறலாம் என்ற சூழல் உருவாகும். இது எதுவுமே சமூகத்திற்கு ஒரு நல்ல விஷயமாக நம்ம பார்க்க முடியாது. சமூகத்துக்குன்றப்ப இப்ப நான் 4 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது நான் திருப்பியும் நான் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு திணிக்கப்பட்டேன் அப்படின்னா நான் முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது அதற்கான ஸ்டஃபோட நான் வருவனாங்கிறது முதல் கேள்விக்குறியாயிடும். ஆமா, அவங்க ஸ்கில் இருக்கா, திறன் இருக்கா? அப்ப திறன் இல்லைன்னா வேலை கிடைக்காது. பட்டத்துல நான் முழுசா படித்து வாங்கலன்னா மேல் படிப்பு நான் படிக்க முடியாது. அப்போ அன்ப்ரொடக்டிவா நான் மாறிடுறேன். அப்போ சமூகத்துக்கு நான் ஒரு பாரமா ஆயிடுறேன். அப்ப நான் சமூகத்திற்கு நான் பாரமாக இருக்கக்கூடாது, எனக்கும் நான் பயனுள்ளவனா இருக்கணும். 2வது, ஒவ்வொரு மாணவனுமே இந்த சமூகத்தினுடைய சொத்துன்னு நம்ம பார்க்கணும். அந்த மாணவன் அந்த அப்பா அம்மாக்கு மட்டும் சொத்து கிடையாது. அந்த மாணவனுடைய மூளை என்பது ஒட்டுமொத்த சமூகத்தை மேம்படுத்த, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, இன்னும் சொல்லப்போனா மனிதகுல வளர்ச்சிக்கே கூட அந்த மூளை பயன்படலாம். சோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ப்ரொடக்டிவான ஸ்டூடெண்டா இந்த சமூகத்துக்கு வரணும் அப்படின்னா அவங்க பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும் அப்படின்றது நீங்க சொல்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து சங்கரன். வணக்கம் சங்கரன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், கஜேந்திர பாபு ஐயா. வணக்கம். இப்ப 10th முடித்த என் பையன் +2க்கு போகாம ஐடிஐ படிச்சுட்டு பிளஸ் அப்புறம் டிப்ளமோ படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஐடிஐ 2 வருஷம் படிக்கும் போது அதை +2 படிச்ச மாதிரி ஈக்குவல் பண்ணுவாங்களா? அப்படி சட்டம் இருக்கா, வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. நீங்க ஐடிஐயும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரு மீண்டும் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வரனா கூட வாய்ப்பு இருக்கு. 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிக்காம நேரா டிப்ளமா படிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரியில இன்ஜினியரிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐடி படிச்சுட்டும் டிப்ளமா போலாம், இல்ல ஐடிஐ படிக்காம நேரா டிப்ளமா போயிட்டும் நீங்க இன்ஜினியரிங் வரலாம். இதுல டிப்ளமால 3 வருஷம் படிச்சுட்டு லேட்டரல் செகண்ட் இயர்ல நீங்க செகண்ட் இயர்ல போய் சேர போறீங்க. அப்ப டிப்ளமா 3 இயர்ஸ், இன்ஜினியரிங் காலேஜ் 3 இயர்ஸ், 6 இயர்ஸ் தான். +2 முடிச்சா +2ல 2 இயர்ஸ், இன்ஜினியரிங் காலேஜ்ல 4 இயர்ஸ். இதுவும் 6 இயர்ஸ் தான், அதுவும் 6 இயர்ஸ் தான். அதனால அது ஒரு பெரிய லாஸ். வருஷத்துல ஒன்னும் அவங்க இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய திறன் அதிகமா இருக்கும். இன்னும் ஐடிஐ முடிச்சுட்டு அப்புறம் டிப்ளமா முடிச்சுட்டு அப்புறம் இன்ஜினியரிங் போறாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா இவங்க 4 வருஷம் படிக்கிற சப்ஜெக்ட் இவங்க 6 வருஷம் படிக்கிறாங்கன்றப்ப அவங்களோட எக்ஸ்போஷர். அது மட்டும் இல்ல, இன்ஜினியரிங் காலேஜ் போய் வெறும் புத்தகத்தை மனப்பாடம் செய்து வெறும் தியரிட்டிக்கலா இருக்கிறதுக்கு பதிலாக இங்க அவங்களுக்கு பிராக்டிகல் லேப் ஓரியன்டட் படிப்பு அவங்க படிக்கிறாங்க. சோ அதனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட படிக்கும் பொழுது அவர்களுக்கு திறன் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா கூட இந்த ரூட்ல போகும்போது காஸ்ட் கம்மி. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல நீங்க 1 இயர் சேவ் பண்றீங்க. சோ கம்பேரிட்டிவ்ல பாத்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பென்ஸ் நீங்க சேவ் பண்றதா நீங்க எடுத்துக்கலாம். அதனால உங்களுடைய திறன்கள், தேவைகள், குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பு, இது அத்தனையும் சம்பந்தப்பட்ட விஷயம். பின்னால அவர் 2 வருஷம் கழிச்சு 10th முடிச்சவர் இப்ப டிப்ளமா படிச்சுட்டே இருக்காருன்னா 2 இயர்ஸ் கழிச்சு பிரைவேட் கேண்டிடேட்டா கூட அவர் ஹையர் செகண்டரி எழுதலாம். காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து கான். வணக்கம் கான், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார், என் பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறான், சயின்ஸ் குரூப். 800 to 900 மார்க் எடுப்பான். பிளான்ட் பயாலஜி எப்படி சார் ஸ்கோப் இருக்கா? பிஎஸ்சி
பிஎஸ்சில நீங்க வந்து அவரு பிற்காலத்துல வந்து பொட்டானிஸ்டா ஒரு தாவரவியல் அறிஞரா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா அவர் வந்து பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி தாவரவியல் அப்படின்னு சொல்லியே ஒரு பிரிவு இருக்கு. அப்ப பிஎஸ்சி தாவரவியல் எடுத்து பாட்டனி எடுத்து படிச்சாருன்னா அதுல அரசு கல்லூரியில அப்படிப்பட்ட பிரிவு இருக்கு. சோ பிளான்ட் பயாலஜின்னு எடுத்து படிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாவா இருக்கு. பிஎஸ்சி பாட்டனின்னு ஸ்பெசிபிக்கா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த கோர்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரியில சேரலாம். அப்படி அந்த பிஎஸ்சி பாட்டனி எனக்கு கிடைக்கல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பிளான்ட் பயாலஜி எடுத்து படிக்கிறேன்னு சொன்னா டெஃபினட்டா படிக்கலாம். அவருக்கு அந்த தாவரவியல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுல ஆய்வுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எனவே அதுல எந்த உச்சத்துக்கு வேணாலும் அவர் போக முடியும். அரசு கல்லூரியிலே அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. சொல்ல போனா உலகத்துல இத்தனை செடிகள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் வெளியே வந்திருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பல செடிகள் வந்து அழிந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுல மூலிகை செடிகள் இருக்கு, மருத்துவ குணமிக்க அந்த செடிகளை பற்றி எல்லாம் இன்னும் நமக்கு முழுசா தெரியல. இன்னும் பல விதமான ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால அதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகம். ஓகே சார், நாளைக்கு மார்க் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிலர்லாம் வந்து அவன் அவ்வளவு மார்க் எடுத்திருக்கான், இவன் இவ்வளவு, நீ இவ்வளவுதான் எடுத்திருக்க அப்படின்னு கம்பேர் பண்ணி பேசக்கூடிய பேரண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து கம்பேர் பண்றாங்க. இந்த மனோநிலை எப்படி பார்க்கறீங்க? அதாவது வந்துங்க, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு சிறப்பு குணம் உண்டு. எனவே ஒரு தனி மனிதரை இன்னொரு தனி மனிதரோடு ஒப்பிடுவது என்பது நியாயம் இல்லை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து மூன்றாம் பாலினத்தவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி குணம் இருக்கு, அவர்களுக்குள்ள திறமை இருக்கு. எனவே அவர்கள் திறமையை நாம் பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். என் புள்ள 600 மார்க் வாங்கினா, என் சித்தப்பா புள்ள 800 மார்க் வாங்கினா சந்தோஷம். 800 மார்க் வாங்கினவனுக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க, 600 மார்க் வாங்கினவனுக்கு 2 சாக்லேட்டா கொடுங்க. ஏன்னா ஏன் அவனுக்கு மார்க் குறைஞ்சதுன்னு அவனாலதான் தீர்மானிக்க முடியும். அவன் நிலையில நாம இல்ல. என்ன சூழல், அவன் நல்லா படிச்சுட்டு போயிருப்பான், போற நேரத்தில் ஒரு மூட் அவுட் ஆயிருக்கும், ஒரு கொஸ்டினை மறந்து போயிருக்கலாம், திடீர்னு மனப்பாடம் பண்ணியே படிக்க வச்சிருப்பாங்க, அந்த குறிப்பிட்ட சொல்ல அவனுக்கு வந்திருக்காது, அதனால அவனுக்கு 10 நிமிஷம் வேஸ்ட் ஆயிருக்கும், அந்த ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணாம இருந்திருக்கலாம். இப்ப நாளைக்கு மார்க் வந்த போது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மனவேதனையை, அது அவளுக்குள்ள இருக்கக்கூடிய மனவேதனையை யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. உண்மையிலே கடினமாக உழைத்து படித்த மாணவர்கள் ஒவ்வொரு மதிப்பெண் குறையும் பொழுதும் ரொம்ப வேதனைப்படுவாங்க. எனவே அவர்கள் வேதனையை அதிகரிப்பது போல, ஐயோ இப்படி ஆயிருச்சே, ஏன்பா இப்படி இவ்வளவு குறைஞ்சிருச்சு என்றெல்லாம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஒருவரை ஒருவர் ஒப்பிடுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். என்ன மதிப்பெண் வந்தாலும் நீ என் புள்ள, நீ மார்க் வாங்கியிருக்க, இந்த நிலையிலிருந்து நீ அடுத்த நிலைக்கு போறதுக்கு என்னன்றதை பத்தி யோசிக்கலாம். இதை கொண்டாடலாம் வா, நீ பாஸ் பண்ணிட்டல, அதை ஃபர்ஸ்ட் கொண்டாடலாம் வா என்று அதை மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வந்தாலே அந்த குழந்தைக்கு வந்து மிகப்பெரிய ஓப்பனிங்கா இருக்கும். மினிமம் பாஸ் பண்ணவங்க காலேஜ் அட்மிஷனே கிடைக்காம கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சு வேலை செய்துகிட்டே படிச்சு PhD வரைக்கும் வந்தவங்க இருக்கிறாங்க. இந்திய அரசு பணியில சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. காலேஜ் அட்மிஷன் கிடைக்காம ரெகுலர் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல யூனிவர்சிட்டியில டைரக்டா வேலை பண்ணிக்கிட்டே செய்து பாஸ் பண்ணவங்க, நல்ல நிலையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நிறைய உதாரணங்கள் நம்மால சொல்ல முடியும். எனவே எந்த மதிப்பெண்ணை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு நாளைக்கு குழந்தைகளை கொண்டாடுவதுதான் நாம் உண்மையிலே குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு. சார், ஒரு காலர் வந்திருக்காங்க தஞ்சாவூர்ல இருந்து விமலா. வணக்கம் விமலா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ சார். வணக்கம் விமலா, சொல்லுங்க. என் பையன் 10th எழுதியிருக்கான் சார். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க விமலா. என் பையன் 10th எழுதியிருக்கான் சார். ஓகே. அவன் 10th முடிச்சுட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வைக்கலாமா என்னன்னு கேட்கறதுக்காக தான் சார் கால் பண்ணிருக்கோம். அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல வேலை வாய்ப்பு இருக்கிறதாக நிறைய பேர் நினைக்கிறாங்க. 10th முடிச்ச குழந்தை +2 படிக்கணும்னு நினைச்சானா +2 படிக்கட்டும். இல்ல 10th முடிச்ச உடனே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு டிப்ளமா இருக்கு, சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்கு, உடனே வேலை கிடைக்கும், அது ஒரு சூழல் தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா படிக்கலாம். படிக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் உடனடியாக வேலை வாய்ப்புக்கு போகணுமா, இல்ல இன்னும் கொஞ்ச நாள், ஏன்னா 15 வயசு தான் இருக்கும் அவனுக்கு 10th முடிச்ச பையனுக்கு. அப்போ அவன் ஃபுல் லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு அடிப்படை தகுதியான மேல்நிலை பள்ளி கல்வியும் படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது வாய்ப்பு இல்ல, இதுக்கு உடனே வேலை கிடைக்கும், எனக்கு தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சாலும் அந்த கோர்ஸ் ரெகக்னைஸ்ட் கோர்ஸா, அந்த கோர்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு தகுதி இருக்குதா என்பதை சரிபார்த்து கொண்டு அதுக்கப்புறம் சேர்க்கிறது நல்லது. சார், நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் எவ்வளவு மார்க் எடுத்தாலும் செலிப்ரேட் தி சைல்டு அப்படின்னு. சில்ட்ரன்ஸே, அதாவது ஸ்டூடெண்ட்ஸே வந்து நான் சென்டம் எடுக்கணும்னு நினைச்சேன், பட் என்னால முடியல, 199 தான் வந்திருக்கு அப்படின்னு அழற ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. அந்த குழந்தைகள் தான் ரொம்ப அதிகம்.
ஒரு மார்க் குறைந்து விட்டது அப்படின்றதுக்காக துடிக்கிற குழந்தைகள் உண்டு. கடந்த ஆண்டு பொதுத் தேர்வுல 3ஆம் நிலைக்கு வந்த ஒரு குழந்தை மெடிக்கலுக்கு கட் ஆஃப்க்கு 2 மார்க் குறைஞ்சிருச்சேன்னு, மாநிலத்திலே 3வது. ஆனால் அது பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரியிலோ 2 மார்க் குறைஞ்சதுக்காக அது வந்து அந்த 200 எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி துடித்து தேம்பி அழுத நம்ம பார்க்க முடிந்தது. சோ இப்படிப்பட்ட நிலை என்பது ரொம்ப தவறானது. எதிர்பார்த்தோம் 200 மார்க்குக்கு எழுதியிருந்தோம், வராம போயிருக்கலாம், நம்ம ரீவாலுவேஷன் போடலாம், ஜெராக்ஸ் காப்பி இப்ப கொடுக்குறாங்க, வாங்கி பார்க்கலாம். அதனால நாம எதுக்காக மார்க் குறைஞ்சு அனலைஸ் பண்ணலாம். ஆனால் அதற்காக துவண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் எந்த மதிப்பெண் பெற்றாலும் அதுக்கு தகுந்த மேல் படிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வாழ்க்கையில தோல்வியை கூட வெற்றிப்படியா அமைஞ்சிருக்கு. ஒரு பெரிய ஐ ஓபனரா இருந்திருக்கும். நேற்று வரைக்கும் நான் இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு எனக்கு மார்க் குறைஞ்சதால எனக்கு கவிதை துறையில எனக்கு ஆர்வம் ஏற்பட்டிருக்கலாம், எழுத்து துறையில எனக்கு ஆர்வம் ஏற்பட்டிருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு ஓபனிங் எனக்கு கிடைச்சிருக்கலாம். வாய்ப்புகள் திறந்துகிட்டே இருக்கும். ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும். எனவே நாம் அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்த நிலைக்கு போவதை பற்றி தான் கவலைப்படணும். என்ன மதிப்பெண் வந்தாலும் சரி, எத்தனை பேர் அவமானப்படுத்தினாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் வாழ்க்கையில வெற்றி பெறுவேன் என்ற தன்னம்பிக்கை ஒன்றுதான் ஒரு மனிதரை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து குமார். வணக்கம் குமார், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் குமார், சொல்லுங்க சார். என்னோட பொண்ணு பிளஸ் 2 எழுதிருக்காங்க. இப்ப அவங்க இப்ப பிபிஏ பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருக்கு, நல்ல இதா இருக்கனால பிபிஏ பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி இது பண்றாங்க. சோ பிபிஏ முடிச்சதுக்கு அப்புறம் சார் எம்பிஏ ஒரு ஐஐஎம்ல மாதிரி பண்றது நல்லதுங்களா, இல்ல நார்மல் எம்பிஏ பண்ணா நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அதாவது பிபிஏஓ அல்லது பிகாம் ஜெனரலோ எது எடுத்த பிறகும் அவங்க எம்பிஏ பண்ணலாம். கிராஜுவேஷன் முடிச்ச உடனே டான்செட் எக்ஸாம் இருக்கு, தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் எம்பிஏ. அந்த எக்ஸாம் எழுதுறது, அந்த எக்ஸாம்ல ஒரு நல்ல மார்க் அவங்க ஸ்கோர் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல, கவர்மெண்ட் காலேஜஸ்ல அவங்களுக்கு எம்பிஏ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்படியான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ஐஎம்எம்ல சேர்றது அல்லது வேற எங்கேயாவது சேர்றதை பத்தி யோசிக்கலாம். இப்பதான் அவங்க பிளஸ் 2 முடிச்சிருக்காங்க, பிபிஏ போறாங்க. அப்ப பிபிஏ படிக்கும் போது அவங்களுக்கு நல்ல ஓபனிங் கிடைக்கும். தென் தே கேன் டிசைட். ஓகே சார். இப்ப நாளைக்கு ரிசல்ட் வரும்போது நான் 1000 மார்க்ஸ் எடுப்பேன் அப்படின்னு நான் ஒரு டார்கெட் வச்சிருக்கேன். பட் நான் 750 தான் எடுத்திருக்கேன். 1000 மார்க்ஸ் நான் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஓகே நான் 1000 மார்க் எடுத்தேன்னா இந்த கோர்ஸ் எல்லாம் நான் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருப்பேன். நான் வீட்டுல எல்லாம் சொல்லி வச்சிருப்பேன். திடீர்னு 750 தான் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு அது ஆல்ரெடி டிப்ரெஷனா இருக்கும். வேற பேரண்ட்ஸும் அவங்க சைடு இருந்து நீ இவ்வளவுதான் மார்க் எடுத்திருக்க, இந்த மார்க்குக்கு வேற எங்கேயும் சீட் கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காதுன்னு சொல்லி கடைசியில நீ என்ன கோர்ஸ் எடுக்க போற அப்படிங்கறத ரொம்ப பிரஷரைஸ் பண்ணுவாங்க. அந்த பிரஷர்ல இருந்து ஸ்டூடெண்ட் தப்பிச்சு எப்படி தெளிவா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க. அதாவது நாளைய தேதி எந்த முடிவும் எடுக்கிற நாளாக நாம் எடுத்துக்கவே கூடாது. நாளை தேர்வு வருது, அந்த பையன் ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு, பையனோ பொண்ணோ அது செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு போகட்டும். எனக்கு இவ்வளவு மார்க் எதிர்பார்த்தேன், வரல, இந்த மார்க் வந்திருக்கு, நான் அடுத்து அந்த மனநிலை. எல்லா கல்லூரியிலும் 1 வாரத்துக்கு மேல டைம் கொடுத்திருக்காங்க அப்ளை பண்றதுக்கு. மே மாதம் 22ஆம் தேதி 27ஆம் தேதி இப்படிதான் டைம் கொடுத்திருக்காங்க. ஆனா நிறைய டைம் இருக்கு நமக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு. ஒரு நாள்ல முடிவெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, 2-3 நாள் கூட எடுத்துக்கலாம். என்ன நாம புரிஞ்சுக்கிறோம்னா, இன்னைக்கு ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் உலகத்துல ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞராக இருக்கிறார். அவருக்கு கழுத்துக்கு கீழே எதுவுமே வேலை செய்யல. ஆனா அவர் இன்னைக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மீறி ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞராக இன்னைக்கு பிக் பேங் டு பிளாக் ஹோல் சொல்லி டைமை பற்றி ஒரு மிகப்பெரிய ஆய்வு அவர் நடத்தி இருக்கிறார். அதே மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர் பாலிடெக்னிக்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், மறந்துடக்கூடாது. மீண்டும் அவங்க அப்பா கொண்டு போய் ஒரு பள்ளியில சேர்ந்துதான் அவர் பின்னாடி ஒரு வாழ்க்கையை தொடர்ந்தார். எனவே ஒவ்வொரு தோல்வியுமே வெற்றியினுடைய முதல் படி. நாளை எந்த மதிப்பெண் பெற்றாலும் உங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. அதனால் மதிப்பெண்ணை பற்றி கவலைப்படாமல், நாளை எந்த முடிவு எடுக்க சொல்லி அவர்களை கட்டாயப்படுத்தாமல், மகிழ்ச்சியோடு நாளைக்கு என்ன மதிப்பெண் இருந்தாலும் சரி அதை குடும்பத்தோடு கொண்டாடுங்க. அவங்களை கம்பேர் பண்ணாதீங்க, அவங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காதீங்க அப்படின்றத நாம் இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கு சொல்ல முடியும். குழந்தைகளுக்கும் நீங்க ஆசுவாசப்படுத்திக்கிட்டு முடிவை சொல்லுங்க. கவலையே படாதீங்கம்மா, எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நான் யோசிச்சு சொல்றேன், எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, நான் நிச்சயமா வீணா போக மாட்டேன் என்று நம்பிக்கையோட அப்பா அம்மா கிட்ட பையனோ பொண்ணோ சொல்லும் பொழுது எந்த அம்மா அப்பாவும் அந்த தன்னம்பிக்கையை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க. ஓகே சார், இவ்வளவு நேரம் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெளிவா சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. நாளை வெளியாக இருக்கும் மதிப்பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வதில்லை, உங்களுடைய திறமை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யும். இத்துடன் இந்த கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.